பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க, அதாவது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க, மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு, அதுக்கு தந்த ப்ராஃபிட்டு கண்டிப்பாக உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதம் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக இந்த மாதத்தில் வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். அல்லது நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. எதிர்பாராத கெஸ்ட் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக மூவ் ஆகுவீங்க. இதெல்லாமே இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருந்துச்சோ நோய் குணமாகும். அல்லது நம்ம சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகளுடைய அளவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெருசாக கடன் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் கடன் அடையும் அல்லது குறையும். இது அத்தனையுமே பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உண்டு. அதுலேயும் நீங்கள் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கூடும். வருமானங்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசியலில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். ஒருவேளை நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இத்தனையும் இருக்குது. பட் உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் உங்களுடைய கரியர் ப்ரொஃபஷன் ஜாபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம். பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலங்கள் இது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகி அது மேரேஜில் முடியும். இந்த மாதம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக உங்களுக்கு இருக்கும். எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அது லாபத்தை கொடுக்கும். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்புமே மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் காளியையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க.